Hello dear 11th standard students, welcome to our channel. First exam, Tamil examக்கு ஒரு முக்கியமான வீடியோ இது. இந்த தமிழ் எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமாக ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இந்த வீடியோவோட எண்டில், சரியா? அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கக்கூடிய லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து தமிழில் ஒரு ஆவரேஜான ஒரு மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த ரெண்டு ஐடியாவுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த தமிழ் எக்ஸாமும் இங்கிலீஷ் எக்ஸாமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம். எதுக்கு? அந்த மார்க் நமக்கு எந்த வகையிலும் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை, பட் டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும். 550க்கு மேலே 580க்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னால் இந்த தமிழும் இங்கிலீஷும் தான். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா படித்து அதில் உள்ள பாயிண்ட்ஸை எழுதிட்டா மார்க் வந்துடும். ஆனால் இந்த தமிழ் இங்கிலீஷில் மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி படித்து எழுதினாலும் மார்க் வரமாட்டேங்குது. ஏன்? அதில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 11th தமிழினுடைய கொஷின் பேட்டர்ன் இதுதான், சரியா? பகுதி 1, 2, 3, 4 மொத்தம் 4 பகுதியாக இருக்கும். பகுதி 1 வந்து 1 மதிப்பெண் வினாக்கள், பகுதி 2 2 மதிப்பெண் வினாக்கள், பகுதி 3 4 மதிப்பெண் வினாக்கள், பகுதி 4 6 மதிப்பெண் வினாக்கள். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பகுதி 1. பகுதி 1 வந்து 1 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் இதில் நமக்கு 14 கேள்விகள் இருக்கும். 14 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 14 கேள்வியில் 6 கேள்வி வந்து நமக்கு புக் பேக் கொஷின்ஸாக இருக்கும். ஒவ்வொரு இயல்லையும் அந்த இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னால நமக்கு பலவுள் தெரிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்கள்ல 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இயல்லையும் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அதிகபட்சம் போனா ஒரு 60 1 மார்க் கொஷின்ஸ் வரும். இந்த 60 1 மார்க் 8 இயலையும் சேர்த்து நான் சொல்றேன். 8 இயலையும் சேர்த்தே மொத்தமே ஒரு 60 1 மார்க் கொஷின் நீ படிக்க போறீங்க. இந்த 60 1 மார்க் கொஷின்ஸை படிச்சிட்டிங்கன்னா 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 8 கொஷின்ஸ் புக் இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்பாங்க, சரியா? புக் இன்டீரியர்ன்றவங்க பயப்படுற அளவுக்குலாம் தமிழில் வரப்போறது இல்லை. நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த 8 மார்க்குமே ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம செய்யுள் வினாக்கள் படிச்சிருப்போம், குறுவினா சிறுவினா நெடுவினா படிச்சிருப்போம், மனப்பாட பகுதிகள் படிச்சிருப்போம், இலக்கண குறிப்பு படிச்சிருப்போம், கலைச்சொற்கள் படிச்சிருப்போம், புணர்ச்சி விதி படிச்சிருப்போம். எல்லாமே நம்ம படிச்சது தான். ஆனால் இது புத்தகத்துக்கு பின்னால் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். புத்தகத்துக்கு பின்னால் இல்லாமல் உள்ளக்க இருக்கும், அவ்வளோதான். அந்த உள்ள இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்னால அந்த 8 மதிப்பெண் உள்வினாக்கள் நம்ம சொல்றோம், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே நம்ம எதுல இருந்தா வரப்போகுது? நம்ம படிச்ச கேள்விகள்ல இருந்தா வரப்போகுது, படிச்ச கான்செப்ட்ஸ்ல இருந்தா நம்ம கேட்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு புக் பேக்ல 6 கொஷின் வந்துருது. மற்ற கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கண குறிப்பு, சரியா? இலக்கண குறிப்பு கண்டிப்பா ஒரு கொஷின், ஒரே ஒரு கேள்வியாவது இலக்கண குறிப்பு இருக்கும். ஒவ்வொரு செயல் பகுதியிலையும் அந்த செயலினுடைய எண்டில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு 5 6 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க படிச்சீங்கன்னாவே அதுவே எல்லா செயலையும் சேர்ந்து வந்துடும். அப்போ அது ஒரு மார்க் நம்ம கேட்பாங்க. அப்புறம் கலை சொற்கள், ஆங்கில வார்த்தையிலிருந்து தமிழ் வார்த்தைக்கான கலை சொற்கள் நமக்கு இருக்கும், சரியா? இதுவும் நமக்கு வந்து மொழிபெயர்ச்சி பகுதியில இருக்கும். ஒவ்வொரு இயல்லையும் வந்து மொழிபெயர்ச்சி பகுதியில ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தைகள் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் இருக்குது, அதில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். அப்புறம் ஆசிரியர் குறிப்பு, ஒரு செய்யுளினுடைய ஆசிரியர் யாரு, அந்த ஆசிரியர் குறிப்பை நம்ம தெளிவாக படிச்சுக்கிறணும். அவர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும், அந்த ஆசிரியர் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஒரு ஒரு செய்யுளிலிருந்து ஒரு வரியை கொடுத்துட்டு அது இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம், இல்லை அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், அந்த ஆசிரியருடைய காலம் கேட்கலாம், அவருடைய நூட்களினுடைய பெயர்கள் கேட்கலாம், படைப்புகள் கேட்கலாம். இது மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு ஆசிரியர் குறிப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி, புணர்ச்சி இருக்குது இல்லையா?
அதே மாதிரி ஒவ்வொரு செய்யுளையும் நமக்கு புணர்ச்சி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்துடும். அப்புறம் இலக்கண தேர்ச்சிக்குள் வினாக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இலக்கண தேர்ச்சிக்குள் வினாக்கள்லையும் நமக்கு புத்தகத்துக்கு பின்னால இயல்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் பல உள் தெரிக இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கிட்டாலும் இது வந்து நம்ம ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ புக் பேக் கொஸ்டின் படிச்சுட்டு ப்ளஸ் நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸும் பார்க்கணும். அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம படித்த கான்செப்ட்ஸ் தான். ஏதாவது 1-2 வந்து நமக்கு கிரியேட்டிவ்ஸாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்க வேண்டியது. ஓகேவா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 8 இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துடுறோம். அப்போ 14 மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 14 மார்க்கை எடுத்துரு, எப்பேற்பட்டாவது எடுத்துரு. இந்த 14 மார்க் நீ எடுத்தே ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆன்சர் பேப்பரில் எழுத போகிறது 1 மார்க் தான். இந்த 14 மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கும் மனசில் ஒரு என்ன, ஒரு நல்லா படிக்கிற பையன் போல 14 1 மார்க்குமே கரெக்டாக இருக்கான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். அடுத்தடுத்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னொன்று, உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். 14 1 மார்க் நம்ம எக்ஸாம் எழுதும்போது 14 1 மார்க் கரெக்டாக எழுதிட்டோன்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நல்லா எழுதணுன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். அதனால தயவு செஞ்சு இந்த 14 1 மார்க்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடு. சரியா? ஓகே, அடுத்து பகுதி 2. பகுதி 2ல மொத்தம் நமக்கு 3 பிரிவு இருக்கும். 2 மதிப்பெண் வினாக்கள். இது எல்லாமே 3 பிரிவு இருக்கும். கேள்வி எண் 15ல இருந்து 18 வரைக்கும் செய்யுள் நிறைய குறுவினாக்கள் இருக்கும். சரியா? ஒவ்வொரு இயல்லையும் பின்னால் நமக்கு குறுவினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த குறுவினாவில இருந்து செய்யுள் பகுதியிலிருந்து மட்டும் நமக்கு குறுவினாக்கள் வரும். மொத்தம் 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல நம்ம ஏதாவது 3 வந்து அட்டன் பண்ணணும். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்க தெளிவா படிச்சாலே போதும், கண்டிப்பா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கேள்வி எண் 19ல இருந்து 21 வரைக்கும் அதே போல புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்கள்ல உரைநடை பகுதியிலிருந்து மட்டும் குறுவினாக்கள் கேட்பாங்க. மொத்தம் நமக்கு 3 கேள்விகள் கொடுத்து அதுல 2 கேள்விகள் நம்ம அட்டன் பண்ணணும். இதுவும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதும், அதுல இருந்து நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். கேள்வி எண் 22ல இருந்து 30. சரியா? இது எல்லாமே இலக்கண பகுதிகள்ல இருந்தும் மொழிப்பயிற்சி பகுதிகள்ல இருந்தும் நம்ம கேட்பாங்க. மொத்தம் 9 கேள்விகள் கொடுத்துட்டு ஏதேனும் 7 கேள்விகள் அட்டன் பண்றது மாதிரி வரும். இதுல என்னென்ன எல்லாமே உங்களுக்கு இந்த மொழிப்பயிற்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைப்புகள் இருந்து தான் வரும். இது நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோ தர்றேன். சரியா? ஸோ அதுல நம்ம தெளிவா சொன்னாதான் உங்களுக்கு வந்து அது புரியும், இதுல என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்பாங்க அப்படின்றது. ஸோ மொழிப்பயிற்சி பகுதியும் இலக்கண பகுதிகளும் நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 7 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதை பத்தி பிரச்சனை இல்லை, இதை பத்தி பிரச்சனை இல்லை, இது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், 3 2 5 5 + 7 12 2 மார்க் கொஸ்டின் நமக்கு வருது. 12 2 மார்க் கொஸ்டின்றப்ப 24 மார்க் இந்த செக்ஷன், இந்த பார்ட்டுக்கு. அப்ப இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 24 மார்க் எடுத்துடலாம். சரியா? அடுத்து பகுதி 3. இது வந்து 4 மதிப்பெண் வினாக்கள், சிறு வினாக்கள் நம்ம கேட்பாங்க. இதுலயும் நமக்கு 3 பிரிவு இருக்குது. 31 to 34 செய்யுள் சிறுவினா. அதே போலதான் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்யுள் சிறுவினாக்கள் மட்டும் நம்ம தெளிவா படிச்சா போதும், அட்டன் பண்ணிடலாம். இதுல 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. அதே போல 35 to 38 உரைநடையினுடைய சிறுவினா. இதுவும் நமக்கு 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. இதுவும் நம்ம புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வினாக்கள் மட்டும் தரவா படிச்சா போதும். நம்ம கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த 39 to 43 இதுதான் முக்கியமானது. ஏன்னா இதுதான் நமக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா, அணி கேட்பாங்க, நயம் பாராட்டுக, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக, அப்புறம் தமிழாக்கம். இந்த 4 கொஸ்டின்ஸ் வரும். இது 4ல ஏதாவது 3. இது 4 எங்கேருந்து வரும்? எல்லாமே புக்கில் இருந்து தான் வரும். தமிழ் பொறுத்தவரை புக்கை நீ தரோ பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். புக்கில் இருந்தால் எல்லா கான்செப்டுமே கேட்பாங்க. இந்த 4ல நீ 3 அட்டன் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ புக்கில் இருக்கக்கூடிய இந்த அணி, நயம் பாராட்டுக, பழமொழி, அப்புறம் தமிழாக்கம் இது மட்டும் நம்ம தரவா படிச்சாலே போதும், கண்டிப்பாக எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ செய்யுள் சிறுவினா, உரைநடை சிறுவினா, அப்புறம் இந்த கான்செப்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோம்னா சேர்த்து 7 4 மார்க்கு 28 மதிப்பெண். இந்த பகுதியில் 28 மதிப்பெண் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா. சரியா? அடுத்து பகுதி 4 6 மதிப்பெண் வினா, நெடுவினாக்கள் கேட்பாங்க. 44 to 46 3 நெடுவினா, இது அல்லது அது. அதுல முதல் நெடுவினா வந்து உங்களுக்கு
செய்யுள் பகுதியிலேருந்து வரும். அதில் திருக்குறள் நெடுவினா கண்டிப்பாக ஒன்று இருக்கும். மொத்தமே உங்களுக்கு 3 திருக்குறள் நெடுவினா தான் இருக்குது. இந்த 3 நெடுவினா நீங்கள் தரவா படிச்சீங்கன்னா ஒரு நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45ல் உரைநடையினுடைய நெடுவினாக்கள் கேட்பாங்க. உரைநடையினுடைய நெடுவினால 2 ஏதாவது 2 கொடுத்துட்டு 1. கொஸ்டின் நம்பர் 46 துணைப்பாடத்தினுடைய நெடுவினாக்கள் 2 கொடுத்துட்டு 1. நம்ம சேனல்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். நெடுவினால எதெல்லாம் முக்கியமானதுண்டு அந்த நெடுவினாக்களை மட்டும் நீங்க தரவா படிச்சாலே போதும். கண்டிப்பா 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 3 × 6 18 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 47 மனப்பாட பாடல். இந்த மனப்பாட பாடல்ல ஒரு செய்யுள் பாடலும் ஒரு திருக்குறள் பாடலும் இருக்கும். இது எது கேட்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் கேட்கலாம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மனப்பாட பாடல்கள் கேட்டது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டு தான் வருது. அப்படின்றப்ப மேக்சிமம் அதுல இல்லாத பாடல்கள் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி வேணா நம்ம சொல்லலாம். சரியா? பட் இருந்தாலும் எல்லா மனப்பாட பாடலையும் தரவா படிச்சுக்கிறது நல்லது. அது எல்லாத்தையுமே வந்து சினிமா பாடலுடைய ராகத்துல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை ஒரு 4-5 தடவை கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஏறிடும். அதை ஒரு 2-3 தடவை எழுதி பார்த்துட்டோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துடலாம். சரியா? அப்போ இதுவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 6 மார்க் எடுத்து இதுலையும் 24 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக 90க்கு 90 எடுக்கலாம். பட் 90க்கு 90ன்றது ரேர் தான். ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க தமிழ்நாடு லெவல்லையே பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்க. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஒற்றுப்பிழைகள் கூட இல்லாமல் எழுதுனா இந்த மார்க் சாத்தியம் எடுக்கலாம். அப்போ இல்லைன்னா கூட 89 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம் 90க்கு. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தவரை 89 99 100க்கு வந்து 99 அப்படின்றதே சென்டமுக்கு சமம் தான். சரியா? அதையே நம்ம சென்டமாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால இந்த மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ தயவு செஞ்சு இதில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நினைக்கணும்னு அந்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த சென்டம் மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? இது சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஐடியா. அடுத்ததா நம்ம இந்த ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ படித்தாலும் மார்க் வரமாட்டேங்குது சார், என்னால் பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் தமிழில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன். நிறையா படிக்காமல் பெஸ்ட் மெத்தடாக கொஞ்சமாக படித்து ஓரளவு டீசெண்டான மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். எப்படி? புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸை மட்டும் படிங்க, 6 மார்க் எடுத்துடலாம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் மட்டும், அந்த 60 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா 6 மார்க் எடுத்துடலாம் புக் பேக் 1 மார்க் வச்சு. 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் முதல் 3 இயல் 1 2 3 முதல் 3 இயல்ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் மட்டும், நான் சொல்றது செய்யுள் குருவினாவும் உரைநடை குருவினாவும். இந்த மொழிப்பயிற்சியில் இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாமே ஈஸி தான். அது எல்லாமே நம்ம புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. அதை அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எழுதிடலாம். ஸோ அந்த மொழிப்பயிற்சியை மட்டும் முடிஞ்சால் 8 இயல்ல இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சியும் நல்லாவே தரவாக பார்த்துக்கிறங்க. ஏன்னா அது எல்லாமே ஈஸி தான். திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா 7 2 மார்க்குமே எழுதிடலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதா, நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. திரும்ப திரும்ப அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதா, ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதா. அப்போ நீங்கள் இதில் ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாலும் இதில் நீங்கள் 3 இயல் படித்தாவே 2 அட்டன் பண்ணிடலாம். அப்போ 2 குருவினா அட்டன் பண்ணிடலாம், 4 மொழிப்பயிற்சி வினாக்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 8 மொத்தம் நமக்கு இதில் 12 மார்க் வந்துடும். சரியா? அடுத்து இந்த பகுதி சிறுவினாக்கள் நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம். புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் எதுவுமே படிக்காது. இந்த அணி கூட கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கவேன். நயம்பாராட்டுக புத்தகத்துக்கு பின்னால் ஒரு 4 என்னமோ தான் இருக்குது. அதை மட்டும் பார். பழமொழி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாலையும் இருக்கும். அதை அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா அது எழுதிடலாம். சாரி பழமொழியில் தமிழாக்கம் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாலையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் இதில் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 4 மார்க் அணியோ நயமோ இல்லை தமிழாக்கமோ படிச்சுட்டோன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெடுவினா பொறுத்த வரைக்கும் முதல் 3 இயலினுடைய நெடுவினா ப்ளஸ் திருக்குறள் இயல் 3லையும் இயல் 5லையும் இருக்கக்கூடிய
திருக்குறளுடைய நெடுவினா 3 நெடுவினா இருக்கு இல்லையா, அந்த 3 நெடுவினாவும் முதல் 3 இயலினுடைய நெடுவினாவும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா 2 நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். எவ்வளோ ஆச்சு? இது ஒரு 16 மார்க் ஆச்சு. மனப்பாட பாடல் கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா அதை நீங்க எழுதிதான் ஆகணும். மிஸ்டேக்கோட அப்படி இப்படின்னு போயிட்டாலும் இதுல ஒரு 3 மார்க் வச்சுக்கிறோம். 19, 29, 31, 37 மார்க். 90க்கு 37 மார்க் சாதாரணமா எடுக்கலாம். 100க்கு 47 மார்க்கு. நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு சிறுவினா கூட நீ படிக்கல, சரியா? ஒரு 3 இயல்ல மட்டும் குருவினா படிக்கிறோம், நெடுவினா படிக்கிறோம், சிறுவினா தொடவே இல்லை. அப்புறம் ஜென்ரல் கான்செப்ட் மொழிபெயர்ச்சி பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா தாராளமா 100க்கு 47 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்பிக்கையோட படி, சரியா? ஐடியா மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். அதை ஃபாலோ பண்ண போறது நீ தான். ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ நான் சொல்லக்கூடிய மார்க்கை அச்சீவ் பண்ணிடும், சரியா? சரி, வேற என்ன வீடியோஸ் வேணும் 11th தமிழுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.